the objective function is maximization. If it is a loss, the objective function is minimization. சரியா? Next, எதை maximize பண்ண போறாங்க? Profit maximize பண்ண போறாங்க. ஒரு டேபிள் வித்தா எவ்வளவு profit வருது? 50 rupees profit வருது. ஒரு chair வித்தா எவ்வளவு profit வருது? 15 rupees profit வருது. ஒரு டேபிள் வித்தா 50 rupees profit. அப்ப x1 டேபிள் வித்தா 50 into x1 is the profit. சரியா? ஒரு சேர் வித்தா 15 rupees profit வருது. So x2 chair sold பண்ணா he will get 15 into x2 as a profit. So total profit na ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். புரியுதாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? You are making a decision variable. Step 1 என்ன? Decision variable. What is decision variable? Either it is a profit or loss, it depends on the items. So you have to label the items. எல்லா இடத்துலயும் இவ்வளோ டேபிள் இருக்கும், இவ்வளோ சேர் இருக்கும் எழுதி வச்சுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x1, x2, xy ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் என்னது? You have to frame an objective function. What is the objective function? What is the object of a real life problem? It's a real life problem. சரியா? கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரியலா நடக்குது. ஒரு ஃபர்னிச்சர் டீலர் இருக்காரு. அவரோட அப்ஜெக்டிவ் என்ன? அப்ஜெக்டிவ் என்ன இருக்கு? ப்ராஃபிட். ப்ராஃபிட்டா இருந்தா கம்பெனி should maximize the profit. Therefore it is a maximization problem. What you are going to maximize? Profit. Profitல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? If you sold a table you will get 50 rupees profit. If you sold a chair you will get 15 rupees profit. அதனால objective functionல z is equal to 50x1 plus 15x2. Subject to the constraints. அப்படின்னா என்ன அர்த்தம்? There are some restrictions. அவரால 1000 டேபிளோ 2000 சேரோ வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? அதுல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு? அவர்கிட்ட மொத்தம் 5000 rupees தான் இருக்கு டு இன்வெஸ்ட். செகண்ட், அவரோட குடோன்ல 60 pieces தான் போட முடியும். சரியா? சோ x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணனா 60 தாண்டக்கூடாது. ஏன் less than or equal to போடுறோம்? It is a utmost. At least இருந்துச்சுன்னா greater than or equal to போடணும். சரியா? செகண்ட், அவர்கிட்ட எவ்வளவு ரூபாய் இருக்குமா? 5000 rupees இருக்கு. ஆனா ஒரு டேபிள் வாங்குறதுக்கு he need 250 rupees. ஒரு சேர் வாங்குறதுக்கு he need 50 rupees. So 250x1 plus 50x2 should not exceed 5000. புரியுதாமா? either டேபிள் வாங்கலாம் அல்லது வாங்காமையே இருக்கலாம். சரியா? மைனஸ் 5 டேபிள் வாங்கணும்